சிறைச்சாலையில் ஒரு பிள்ளையாண்டான் இருக்கான். அவன் வந்து சொப்பனத்துக்கு என்ன சொல்லிடுவான் அப்படின்னு இவரை பற்றி ராஜாட்ட போட்டு விட்டார். உடனே ராஜா அவரை பிடிச்சு கொண்டு வாங்கினாரு. அவரை நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா அழகுபடுத்தி கொண்டு விட்டுருக்காங்க. அப்போ ராஜா சொல்றார், நீ சொப்பனத்துக்கெலாம் அர்த்தம் சொல்வேமே அப்படின்னு சொன்னார். உடனே இப்போ இந்த யோசேப் சொல்லியிருக்கலாம், உலக பிரகாரமான ஒருத்தர்னா ஆவிக்கிற ஆசீர்வாதத்தையும் பூமிக்கிற ஆசீர்வாதத்தையும் இழந்திருப்பார். அப்படி சொல்லியிருந்தார்னா என்ன சொல்லியிருக்கலாம்? ஆமாம் ஐயா, அன்னைக்கு அவருக்கு சொன்னேன் அப்படியே நடந்துச்சு, இன்னைக்கு இவருக்கு சொன்னேன் அப்படியே நினைச்சு, இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொன்னேன், இந்த சிறைச்சாலையில் எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொன்னார்? என்ன, நான் கிடையாதுயா ராஜாவே, இங்கே பாருங்க, நல்லா நல்லா கவனிச்சுக்காங்க, நான் கிடையாது, ஆண்டவர் தான், எல்லாம் ஆண்டவர் தான். நம்ம எல்லா மகிமையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்தும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு நேரடியாய் அபிஷேகிக்கும் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. நேரடியாக அபிஷேகிக்கிற ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் வேணும்னா நம்மளை தாழ்த்தணும். முதலாவது பாவத்தை வெறுத்து ஓடணும். ரெண்டாவது